நம்முடைய அரசு பொறுப்பேற்ற பிறகு ஒரு பெரிய மாற்றங்களை கொண்டு வருகின்ற அளவிற்கு அரசு பணியில் உள்ள பணியிடங்களை விரைவாக நிரப்புகின்ற ஒரு அரசாக இந்த அரசு செயலாற்றி வருகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த 5 ஆண்டுகளில் சுமார் 5000 இளைஞர்களுக்கு, படித்த இளைஞர்களுக்கு அரசில் பணி ஆணை வழங்கப்பட்டு பணி சேர்க்கப்பட்டிருக்கின்றார். இது சாத்தியமா, முடியுமா? அப்படி ஒரு சின்ன ஒரு கேள்வி. முடியும் என்பதை இந்த அரசு செய்திருக்கின்றது, நிறைவேற்றியிருக்கின்றது, உறுதி செய்திருக்கின்றது. கடந்த அரசால் இவ்வாறு செய்ய முடிந்ததா அப்படிங்க நின்று பார்க்கிறோம். நல்லா தெரியும், அத்தனை பேருக்கும் நல்லா தெரியும். ஒரே ஒரு அரசு பணியிடத்தையாவது கடந்த ஆட்சி நிரப்பி இருக்கின்றதா? அது நம்முடைய மாண்பு அமைச்சர் சொல்லியிருக்காரு, ஒன்றும் செய்ய முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இன்றைக்கு இந்த அரசாங்க பொறுப்பேற்ற பிறகு தகுதியினுடைய அடிப்படையில், தேர்வினுடைய அடிப்படையில், பெற்ற மதிப்பெண்ணுடைய அடிப்படையில் பணி ஆணை வழங்கி அவர்களெல்லாம் பணி சேர்க்கப்பட்டு வருகிறார். நம்மளும் பார்த்தேன், செய்தித்தாளில் பார்க்குறேன், சிலர் பேசும்பொழுது எதிர்கட்சியை சார்ந்த ஒரு சிலர் பேசும்பொழுது இந்த தேர்வில் குளறுபடி, இது சரியில்லை அப்படின்னா, இப்போ ஒரு சமீபத்தில் கூட பார்த்தேன், எந்த தேர்விலாவது குளறுபடி நடந்திருக்கின்றார் அப்படி இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு இந்த அரசு கொடுத்திருக்கின்ற பணிகளில் ஏதாவது ஒரு துறையிலாவது குறையை கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடித்து இருக்கின்றார்களா? சொல்லியிருக்காங்க, ஆனா யாராவது நிரூபித்திருக்கின்றார்களா? நிச்சயமாக இல்லை என்பதை உறுதியாக என்னால் சொல்ல முடியும். அதற்கான சிலருக்கு எப்படியோ பணியானை இந்த அரசு பணியிடம் நிரப்பப்பட்டு வருகிறது, இது நடக்கக்கூடாது என்ற ஒரு எண்ணம் ஒரு சிலருக்கு இருப்பதை பார்க்கின்றோம்.